பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய நாளாய் உங்களுக்கு அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 18 வசனம். Psalms 118 verse 18. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய சிட்சை உங்களை அழிவுக்கல்ல உங்களை உருவாக்கும். தேவனுடைய சிட்சை உங்களை அழிக்க அல்ல உங்களை உருவாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நம்மை சிட்சைக்கு உட்படுத்துவார். அந்த தண்டனை சில நேரங்களிலே வெகுவாயும் இருக்கும். சிவியர் பனிஷ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். இந்த பகுதியில் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, வெகுவாய் கர்த்தர் நம்மை தண்டித்தாலும் அந்த தண்டனை நம்மை அழிக்க அல்ல, நம்மை மறுபடியும் உருவாக்கும். நாம் அழிய மாட்டோம். இந்த காலைவெளியிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே ஏதாகிலும் ஒரு பிரச்சனையினாலே நீங்கள் சோர்ந்து போய், இதில் நான் அமிழ்ந்து விட்டேன், இனி நான் எழும்ப மாட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் இந்த காலவேளையிலே பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் சந்திக்கிற இந்த பாதை அழிக்க அல்ல, நீங்கள் மறுபடியும் மறு உரு பெறுவதற்காக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நமக்கு செய்கிறார். தமிழ் பழமொழியிலே ஒரு பழமொழி உண்டு, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. ஏன்? தாய்க்கோழி சில நேரங்களிலே அந்த குஞ்சுகள் தாயை விட்டு தூர செல்லும் பொழுது, அதனுடைய சத்தத்தையும் கேட்காமல் செல்லும் பொழுது, அந்த தாய் கோழி அந்த குஞ்சுகளை தன்னிடத்தில் இழுத்து கொண்டு வந்து அணைத்து கொள்ளுகிறது. அப்பொழுது அது மிதிக்கக்கூட செய்யும். ஆனால் மிதிக்கிறது அந்த குஞ்சுகள் சாவதற்கல்ல, அந்த குஞ்சுகள் நலமுடன் மறுபடியும் வாழும்படியாய். இந்த காலவேளையிலும் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் புறப்படுங்கள். தேவன் மீது இருக்கிற உங்கள் அன்பை மறுபடியும் தெரியப்படுத்துங்கள். இந்த பிரச்சனை, இந்த சிற்சை உங்களை ஒரு கோர்ஸ் கரெக்ஷனுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஓடுவதற்கு கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே பத்சேபாளிடத்தில் தாவீது பாவம் செய்தபோது கர்த்தர் தாவீதை வெகுவாய் தண்டித்தார். சத்துருக்கள் எல்லாரும் நினைத்தது இத்தோடு தாவீதின் கதை முடிந்தது, இனி தாவீது எழும்ப மாட்டான். எல்லாரும் போட்ட கணக்கு அதுதான். ஏன்? தாவீதும் கூட உள்ளத்தில் அப்படிதான் நினைத்திருந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதை அழிக்கவில்லை. தாவீது மனம் திரும்பி மறுபடியும் அந்த பாதையை சீராக்கிய போது, தாவீதினுடைய முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் பிந்தைய வாழ்க்கை இன்னும் அது உருவாக்கப்பட்டது. அந்த வாழ்க்கை அது கர்த்தரால் ஆசீர் பெற்றது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஆசீர் பெற்று ஓடுவீர்கள். பாருங்கள், யோபுவின் வாழ்க்கை. அநேகர் நினைத்தது யோபு இத்தோடு கூட அழிந்தான். ஆனால் நடந்தது என்ன? யோபுவின் அந்த 6 மாத கால புடமிடுதல் என்ன செய்தது? அவனுடைய நீதியை எடுத்து விட்டது. யோபு சுயநீதி உடையவர். தன்னுடைய சுயநீதியை அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறவர். தன்னுடைய ஜெபத்தை குறித்தும், தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும், தன்னுடைய நீதியை குறித்தும் அதிகமாய் பேசுகிறவர். ஆனால் அந்த 6 மாத கால ஓட்டத்திற்கு பிற்பாடு யோபுவுக்கு கர்த்தர் ஒரு பூரண நீண்ட ஒரு ஆயுசு நாளை வைத்தாரே, 4 தலைமுறைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தாரே. அந்த பாதை முழுவதும் நீங்கள் பாருங்கள், ஒரு உருவாக்கப்பட்ட பாதை. யோபுவின் சிந்தனை வேறு சிந்தனையாய் மாறினது. தன்னுடைய பரிசுத்தத்தை அல்ல, தேவனை குறித்து அவர் அதிகம் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்னை அருவருத்து சாம்பலில் உட்கார்ந்து உம்மை பார்க்கிறேன். இதற்காக தான் அந்த பாதை கோர்ஸ் கரெக்ஷன் நடைபெற்றது. பவுலின் வாழ்க்கையிலும் குதிரையில் ஓடின பவுல், அந்த குதிரையிலிருந்து கர்த்தர் தள்ளின போது சிறிய சிரமம் இருந்தது உண்மைதான். ஆனால் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பவுலின் வாழ்க்கை சீரானது. கடைசியில் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன்,
நிச்சயத்தோடு கூட தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தார். காலவேளையிலும் பிரியமானவர்களே, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையில் வெகுவாய் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அது நீங்கள் அழிவுக்கல்ல உருவாக்கப்படுகிறீர்கள். எழும்புங்கள், ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடச் செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலைவேளையிலே சோர்வோடு கூட பலவீனத்தோடு கூட தாங்கள் சந்திக்கிற பிரச்சனையில் அமிழ்ந்து விட்டோம், அமிழுகிறோம், இனி ஒன்றுமில்லை என்று சொல்லி யாராகிலும் இந்த காலைவேளையிலே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதை ஒரு புதிய பாதை, அழிவுக்கல்ல உருவாக்குவதற்கென்று சொல்லி நீர் கொடுத்த இந்த நல்ல செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இதில் கற்ற பாடங்களை, கற்றுக்கொண்ட காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு மிக வேகமாக மறுபடியும் ஓடத்தக்கதாக இவர்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை திடப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு தெளிவு உண்டாக்கினபடியால் ஸ்தோத்திரம். அந்த தெளிவோடு கூட ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் பாதை சீராகும், உங்கள் பாதை நலமாகும். ஜெயத்தோடு ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.